Welcome students, 12th standard, subject Biozoology, Unit 3, Chapter 7, topic Antigen-Antibody Interaction. In this class, we are discussing about antigen-antibody interaction. உங்களுக்கு ஆன்டிஜன்னா என்ன ஆன்டிபாடினா என்ன அப்படிங்கிறதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்துருந்தோம். இப்போ ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்றத இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஹியூமரல் இம்யூனிட்டி அல்லது ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி நம்மளுக்கு இம்யூன் பவர் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு பேஸே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன் நடக்கிறதுனால தான் நமக்கு இம்யூன் பவர் அந்த ஹியூமரல் இம்யூனிட்டியே நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹியூமரல் இம்யூனிட்டினா உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு ஃபாரின் பாடிக்குள்ளே போயிடுச்சு, ஒரு ஆன்டிஜென்ஸ் வைரஸ் ஆர் பாக்டீரியா உள்ளே போணுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டைப்பில் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ப்ரீ லிம்போசைட்ஸ் வந்து பிளாஸ்மா செல்ஸை உற்பத்தி பண்ணோம். அந்த பிளாஸ்மா செல்ஸ்லேருந்து ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஆன்டிபாடி பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ள உள்ளுக்குள்ள என்ட்ராயிருக்கிற ஆன்டிஜனோட ரியாக்ட் பண்ணி ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன் நடந்து நமக்கு இம்யூன் பவரை தருவாங்க. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி அல்லது ஹியூமரல் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே டீச்சர், இந்த இம்யூனிட்டியில் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் என்னென்ன ஸ்டேஜஸில் நடக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன் அப்படின்றது வந்து 3 ஸ்டேஜஸில் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் கம்பைன்ட் ஆகும். அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்டிஜனை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்டிபாடி வந்து அக்ளூட்டினைஸ் பண்ணணும் அல்லது ப்ரெசிபிடேட் பண்ணணும். அந்த ஆன்டிஜனை வந்து திரிய வைக்கணும் அல்லது படிய வைக்கணும், அதோட இயல்பை வந்து மாற்றணும். இந்த வேலையை செய்கிறது தான் செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் என்னன்னா கம்ப்ளீட்டாகவே நீங்கள் ஆன்டிஜனை டெஸ்ட்ராய் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா அந்த ஆன்டிஜனில் உள்ள விஷத்தன்மையை டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும். தீஸ் ஆர் த ஸ்டேஜஸ் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன். இந்த 3 ஸ்டேஜஸ் தான் அங்கே நடக்கும். சரிங்களா? இப்போ ஃபைண்டிங் ஃபோர்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் பார்க்கணும். இப்போ ஒரு ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் ரெடியாகணும்னா 3 மெயின் ஃபேக்டர்ஸ் வேணும், 3 காரணிகள் வேணும். அது என்னென்ன காரணிகள் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் ரொம்ப க்ளோஸாக இருக்கணும் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். ரொம்ப தூரத்தில் இருந்துட்டு நான் உன்னை ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னா முடியாது இல்லையா. ஸோ பக்கத்தில் போய் உட்காந்து அதோட உட்காந்தா தான் ஆன்டிபாடியால் வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியும். பக்கத்தில் இருக்கிற ஆன்டிஜன் யாரு, இவன் பாக்டீரியாவா வைரஸா, அதுலேயே அதில் என்ன சப்டைப் யார் அப்படின்றத ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து க்ளோஸாக போய் உட்காரணும். ஸோ க்ளோஸ்னஸ் பிட்வீன் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி மஸ்ட். அடுத்த செகண்ட் வந்து நான் கோவாலண்ட் பாண்ட், சகப்பிணைப்பு அல்லாத பிணைப்புகள் வேணும். அதாவது இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ், 2 மாலிகுலுக்கு இடையில ஒரு ஃபோர்ஸ், ஒரு பாண்ட், அந்த பிணைப்பு இருக்கணும். அந்த பாண்ட் என்ன விதமான பாண்டாக இருக்கணும், நான் கோவாலண்ட் பாண்டாக இருக்கணும். கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, சகப்பிணைப்பு இந்த மாதிரி நிறைய பெயர்லாம் படிச்சிருப்பீங்க. அதில் வந்து நமக்கு என்ன பிணைப்பு வேணும் அப்படின்னா நான் கோவாலண்ட் பாண்ட் வேணும். யாருக்கு? ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஃபினிட்டி ஆஃப் ஆன்டிபாடி, ஆன்டிபாடிக்கு ஒரு அஃபினிட்டி வேணும், அந்த ஈர்ப்பு விசை வேணும். ஆன்டிபாடி பாட்டுக்கு அப்படியே உட்காந்துட்டே இருக்கும், நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நான் ஆன்டிஜனை வந்து அட்ராக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அஃபினிட்டி ஆஃப் ஆன்டிபாடி, ஆன்டிபாடிக்குன்னு ஒரு அஃபினிட்டி வேணும். இந்த 3 ஃபேக்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதுகிட்ட வந்து நல்ல ஒரு ஆன்டிஜன் ஆன்டிபாடி 2க்கு இடையில நல்ல பைண்டிங். ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ்னஸ் இருக்கணும், ரெண்டாவது வந்து நான் கோவாலண்ட் பாண்ட் அல்லது இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்கணும், மூணாவது அஃபினிட்டி ஆஃப் ஆன்டிபாடி அப்படின்ற 3 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட், இப்போ வந்து ஒரு ஆன்டிஜன் ஆன்டிபாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப க்ளோஸாக ஃபிட்டாக இருந்துச்சுன்னா பைண்டிங்கோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கிரேட்டாக இருக்கும். அதே ஆன்டிஜன் ஆன்டிபாடி வந்து அபார்ட் ஃப்ரம் தட் ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருந்தது அப்படின்னா பைண்டிங் கொஞ்சம் நகர்ந்துருந்தது அப்படின்னா பைண்டிங் ஸ்ட்ரென்த்ன்றது வெரி லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாண்ட்ஸ் தட் ஹோல்ட் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி கம்பைனிங் சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நான் கோவாலண்ட் நேச்சராக தான். நான் கோவாலண்ட் பாண்ட் அப்படிங்கும்போது என்ன பாண்டாக இருக்கலாம், ஒன்று ஹைட்ரஜன் பாண்டாக இருக்கலாம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்டாக இருக்கலாம், வாண்டர்வால்ஸ் பாண்டாக இருக்கலாம், ஃபோர்ஸஸாக இருக்கலாம், அல்லது ஹைட்ரோஃபோபிக் நீர் வெறுக்கக்கூடிய பாண்டாக இருக்கலாம். இந்த மாதிரி பாண்ட் எல்லாமே வந்து நான் கோவாலண்ட் பாண்டு தான். இது நான் கோவாலண்ட் பாண்டு தான் எங்கே இருக்கும், ஆன்டிஜனுக்கும் ஆன்டிபாடிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்டிபாடியோட அஃபினிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிஜனும் இன்னொரு ஆன்டிபாடியும் ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் இணைஞ்சிருக்காங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரென்த் எவ்வளோ தூரம் அவங்க கம்பைன்ட் ஆகிருக்காங்க, ஆன்டிஜனோட ஆன்டிஜனிக் டிட்டர்மினன்ட் பகுதியோட இந்த ஆன்டிபாடியோட பர்டிகுலர் சைட் வந்து எப்படி போய் பிணைஞ்சிருக்கு அப்படின்றது தான் அஃபினிட்டி ஆஃப் ஆன்டிபாடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா?
antibody affinity is the strength of the reaction between the single antigenic determinant. ஒரு ஆன்டிஜன்னா ஏகப்பட்ட ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட்ஸ், அதில் ஒரு சிங்கிள் ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட் இருக்கும். ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட்னா ஒன்றும் கிடையாதுமா, ஆன்டிஜெனில் உள்ள ஒரு சின்ன பகுதி, நிறைய பகுதி இருக்கும், அதில் எந்த பகுதியில் ஆன்டிபாடி வந்து அட்டாச் ஆகுறாங்களோ அந்த ஏரியாவுக்கு பேர் தான் ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட். சரிங்களா? அந்த ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட் பகுதிக்கும் ஆன்டிபாடி இணையுது இல்லையா, அது ஆன்டிபாடியோட பேராடோப், எஸ்பெஷலி பேராடோப். இந்த பேராடோப்புக்கும் ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட் சொல்லக்கூடிய எபிடோப்புக்கும் இடையே உள்ள ஸ்ட்ரென்த்தை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஆன்டிபாடி அஃபினிட்டி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது ஆன்டிபாடி ஆன்டிஜென் ரியாக்ஷன்னால நமக்கு என்ன டீச்சர் அப்ளிகேஷன், ஆன்டிஜென் ஆன்டிபாடி ரியாக்ஷன்னால நம்மளுக்கு அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். பிளட் குரூப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஃபோர் டிரான்ஸ்ஃபியூஷன் ஆஃப் பிளட் குரூப், இப்போ வந்து ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு, அவருக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணணும், ஓ பிளட் குரூப் வேணுங்கிறாங்க, இல்லை ஏ வேணுங்கிறாங்க, பி வேணுங்கிறாங்க, ஏதோ ஒன்று, இல்லை ஒரு ஏதோ டிசீஸ் பேஷண்ட்டாக இருக்காரு, அவருக்கு பிளட் தேவைப்படுது, அவருக்கு டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னா பிஃபோர் தட் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், பிளட் குரூப் வேணும்னு உடனே எடுத்து கொடுத்துருவோமா? கிடையாது. பேஷண்ட்டோட பிளட் குரூப் என்னன்றதை கண்டுபிடிச்சி அந்த பிளட் குரூப் தான் வேணும்னு கேட்கணும். அடுத்து டோனரோட பிளட் குரூப் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிறதா இருக்கணும். டோனரோட ஃபுல்லாக வந்து எல்லாம் செக் பண்ணிட்டு தான் ஆஃப்டர் தட் நம்ம டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுவோம். ஸோ பிளட் குரூப்பை செக் பண்ணுறதுக்கு எதர் இட் இஸ் ஏயா, ஓவா, பியா, ஏபியா, அல்லது அதில் பாசிட்டிவா நெகட்டிவ், அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? ஆன்டிஜென் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் மூலமாக நம்ம வந்து பிளட் குரூப்பை கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்து செராலஜிக்கல் அசெட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்போசர் டு இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ். சில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சீரம், பிளட் சீரம்னு சொன்னோம் இல்லையா, பிளட் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் உள்ள பிளட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மீத உள்ள எம்டியாக உள்ள ஃப்ளூயிடை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சீரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீரமை வந்து நீங்கள் வந்து சில இன்ஃபெக்ஷியஸ் நோய்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் அந்த சீரத்தில் ஏதாவது கண்டுபிடிக்கலாம். ஆன்டிஜென் ஆன்டிபாடி ரியாக்ஷனை வச்சுக்கிட்டு எதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் தொற்று கிருமிகள் எதுவும் இருக்கா சீரத்தில் அப்படின்றத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டு டெவலப் இம்யூனோ அசே ஃபார் குவான்டிஃபிகேஷன் ஆஃப் வேரியஸ் சப்ஸ்டன்சஸ். நிறைய என்ன சொல்கிறது, இம்யூனோ அசே, அந்த இம்யூனோ சார்பண்ட் அசேன்ற மெத்தடெல்லாம் இருக்குது. அதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிளட்டில் வந்து ஏதாவது என்னென்ன சப்ஸ்டன்சஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஆன்டிஜென் ஆன்டிபாடி ரியாக்ஷன். அதே மாதிரி புரோட்டீன் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் சீரத்தில். டு டிட்டர்மைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சர்டன் இம்யூனோடெஃபிஷியன்சி டிசீசஸ். இம்யூனோடெஃபிஷியன்சி டிசீசஸ் அப்படின்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டமே நமக்கு எகென்ஸ்டாக செயல்படும் போது இந்த ஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டாய்டு, இந்த மாதிரியான டிசீஸ், மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் நோய்கள்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி இம்யூனோடெஃபிஷியன்சி டிசீஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்குமே இந்த ஆன்டிஜென் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆன்டிபாடி பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆன்டிபாடின்னு செப்பரேட் 5 மார்க்காக கேட்கும்போது நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் போகணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசிப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து அக்லுட்டினேஷன் சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆப்சனைசேஷன் அண்ட் நியூட்ரலைசேஷன். 4 மெத்தட்ஸ் இருக்கும். Functions of antibody. Different types of antigen and antibody reactions. Reaction சொல்லும்போது நீங்க இதை எழுதிக்கலாம், functions of antibody நாலும் நீங்க எழுதிக்கலாம். ஓகே, different types of antigen and antibody reactionல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது precipitation. Precipitation பாருங்க, reaction between soluble antigen and antibody leads to visible precipitate formation which is called precipitin reaction. Antibodies that bring about precipitate formation and reacting with antigens are called precipitins. ஒன்றும் இல்லை, ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் ரியாக்ட் பண்ணி என்ன ஆகிடுது, ஆன்டிஜனை அதை கரையை செஞ்சிருது, அதனால அதுக்கு பேர் ப்ரெசிப்டின், வீழ்படிவாதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆன்டிஜன்லேயே நான் நிறைய டைப் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் சாலுபிள் ஆன்டிஜனாக இருந்தால் ஆன்டிபாடி என்ன பண்ணும் அப்படின்னா சாலுபிள் ஆன்டிஜனுங்கிறதுனால ஈஸியாக அதை வந்து டிசால்வ் பண்ணி ப்ரெசிப்டேட் ஆகிடும். அந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் ப்ரெசிப்டின் ரியாக்ஷன். Antibodies that bring about precipitate formatting and they reacting with antigens are called precipitin அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ ஆன்டிஜென்ஸ்ல நிறைய டைப் இருக்கு. அதுல சாலுபிள் ஆன்டிஜென்ஸை வந்து ஆன்டிபாடி ரெகக்னைஸ் பண்ணி
அதை என்ன செய்யுது அப்படின்னா precipitate பண்ண வச்சா அந்த ரியாக்ஷனுக்கு பேர் precipitation. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது அக்ளூட்டினேஷன். அக்ளூட்டினேஷன் என்னது? திரட்சி அடைய செய்யுது. பார்ட்டிகுலேட் இப்போ ஆன்டிஜன்ல இன்னொரு டைப் வந்து பார்ட்டிகுலேட் ஆன்டிஜன். பார்ட்டிகுலேட் ஆன்டிஜனோட ஆன்டிபாடி ரியாக்ட் பண்ணும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா it would result in clumping or agglutinate the particulate antigen. பார்ட்டிகுலேட் ஆன்டிஜனை அப்படியே வந்து திரட்சி அடைய செஞ்சிடும். கிளம்பிங் அக்ளூட்டினேட் போட்டு இந்த பால் வந்து தெரியும் இல்லையா, அந்த மாதிரி திரட்சி அடைய செஞ்சிடும். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் அக்ளூட்டினேஷன் ரியாக்ஷன். ஆன்டிபாடி இன்வால்வ்டு இன் bringing about agglutination reaction is called agglutinin. இப்போ அங்கே ஆன்டிபாடிக்கு என்ன பேர்? precipitation உள்ள ஆன்டிபாடிக்கு பேர் precipitin. அக்ளூட்டினேஷன் உள்ள ஆன்டிபாடிக்கு பேர் அக்ளூட்டினின். இப்போ ஆன்டிபாடிக்கு வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி பேர் கொடுக்குறாங்க. தேர்ட் ஒன் ஆப்சனைசேஷன். ஆப்சனைசேஷன் அப்படின்னா ஆன்டிபாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் மேலே ஒரு பூச்சி மாதிரி மேலே போய் உட்காந்துருது. It is the process by which pathogen is marked by of ingestion and destruction of it by phagocyte. Phagocyte அப்படின்ற செல் மூலமாக என்ன பண்ணுது அப்படின்னா ஆன்டிபாடி வந்து இங்கே பேக்கோசைட்டாக ஆக்ட் பண்ண போகுது. மோனோசைட் பேக்கோசைட்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த பேக்கோசைட்டாக ஆன்டிபாடி ஆக்ட் பண்ண போகுது. என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்டிஜன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அதை அப்படியே முழுங்கி எழுது, அப்படி இல்லைன்னா டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. சரியா? ஆப்சனைசேஷன் இன்வால்வ் பைண்டிங் ஆஃப் அண்ட் ஓப்சோனின். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? ஆன்டிபாடி போயிட்டு பைண்ட் பண்ணுது டு எ ரிசெப்டர் ஆன் எ பேத்தோஜன் செல் மெம்பரேன். செல் மெம்பரேனில் போயிட்டு உட்காந்துருது. ஆஃப்டர் ஓப்சோனின் பைண்ட் டு த மெம்பரேன், பேக்கோசைட்ஸ் ஆர் attracted to the pathogens. So opsonization is a process which pathogens are coated with a substance called opsonin, marking the pathogen out for destruction by immune system. This results much more efficient phagocytosis. ஒன்றும் கிடையாதுடா. இப்போ ஒரு ஆன்டிஜன் இருக்கு அப்படின்னா அந்த ஆன்டிஜனுக்கு பக்கத்தில் போயிட்டு அந்த பேத்தோஜன் தானே ஆன்டிஜன் அல்லது பேத்தோஜனோட செல் மெம்பரேனில் போயிட்டு ஓப்சோனின்கிற ஆன்டிபாடி போய் உட்காந்துருவாங்க. உட்காந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா அழகாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கோட், ஒரு வளைய மாதிரி ஃபார்ம் பண்ணிப்பாங்க. பேத்தோஜன்ஸ் ஆர் கோட்டட் வித் ஏ சப்ஸ்டன்ஸ் கால்ட் ஓப்சோனின். இந்த ஆன்டிபாடி வந்து ஓப்சோனின்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை எதில் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிடும்? பேத்தோஜன்ஸில் ஃபார்ம் பண்ணிடும். ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் பேத்தோஜன்ஸை அந்த ஓப்சோனின் என்ன பண்ணுது? அப்படியே டெஸ்ட்ராய் பண்ண போகுது. சரிங்களா? இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பாகோசைட்டோசிஸ். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. அதுலேயே அப்படியே இந்த அது கொஞ்சமாக அந்த பேத்தோஜன்ஸை அந்த ஓப்சோனின் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே அரிச்சு விழுங்கிடும். இதெல்லாம் வந்து பாகோசைட்டோசிஸ். பாகோசைட்டோசிஸ்னா என்ன படிச்சிருக்கோம்? டு என்கர் டு ஸ்வாலோ த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். பேத்தோஜன்ஸை அப்படியே விழுங்கிடுறது, அப்படியே ஸ்வாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தடை தான் என்ன சொல்லுவோம்? பாகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். The fourth one is neutralization, நடுநிலையாக்கல். அப்போ இந்த ரியாக்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா ஆன்டிஜனோட டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ஏதோ அதோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸை உருவாக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் ஏதோ அதை வந்து நியூட்ரல் பண்ணிடுறது. இப்போ ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பாக்டீரியா, எக்ஸோடாக்சின் ஆர் வைரஸ் பை அ ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுது. These neutralizing substances, that is antibodies, are known as antitoxin. இப்போ ஆன்டிபாடியோட பேர் என்ன? ஆன்டிடாக்சின். பிரெசிப்டின்னு சொன்னோம், அக்ளூட்டினின்னு சொன்னோம், ஓப்சோனின்னு சொன்னோம். இப்போ என்ன சொல்கிறேன்? ஆன்டிடாக்சின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். This specific antibody is produced by a host cell in response to a bacterial exotoxin or corresponding toxoid, inactivated toxin. சில நோய்கள்லாம் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹோஸ்ட் செல்ஸில் இந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் வந்து ஆன்டிபாடிஸ் மூலமாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஆன்டிடாக்சின் அப்படிங்கிற ஆன்டிபாடி வந்து இயல்பாகவே ஏதாவது நோய்க்கு பிறகு என்ன பண்ணப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த நோய்க்கு எதிராக இந்த ஆன்டிடாக்சின் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க, ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் டயக்ராம் நியூட்ரலைசேஷன் கொடுத்துருக்காங்க. நியூட்ரலைசேஷன் எப்படி வந்து எக்ஸோடாக்சின், டாக்ஸாய்டு இது எல்லாத்தையுமே பாருங்கள் ஆன்டிபாடிஸ் வந்து ரியாக்ட் பண்ணி அதை காலி பண்ணி பாருங்கள். பாக்டீரியா இருக்கா, பாக்டீரியா ஒய் ஷேப்பில் இருக்கிறது வந்து ஆன்டிபாடி, இது வந்து வைரஸ். இந்த பாக்டீரியாவாக இருக்கட்டும் வைரஸாக இருக்கட்டும் ஒய் ஷேப்பில் இருக்க ஆன்டிபாடி என்ன பண்ணுது?
ரியாக்ட் பண்ணி அதை கில் பண்ணுது. சரியா? இதுதான் ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன். அடுத்து பாருங்க, அக்ளூட்டினேஷன் காமிச்சிருக்காங்க. பாக்டீரியாவில் இருக்குது. இந்த பாக்டீரியாவை ஆன்டிபாடிஸ் எல்லாம் போயிட்டு என்ன பண்ணுது, பார்ட்டிகுலேட் ஆன்டிஜனா உள்ள பாக்டீரியாவை கிளம்ப் பண்ணி அதை என்ன செய்யுது, அக்ளூட்டினேட் பண்ணி திரட்சி அடைய செய்யுது. அடுத்து பிரிசிபிடேஷன் மெத்தடில் படிய வைக்குது. சாலபிள் ஆன்டிஜனா இருந்தால் ஆன்டிபாடிஸ் வந்து அதோட போயிட்டு என்ன செய்யுது, படிய வைக்குது, பிரிசிபிடேட் பண்ணுது. அடுத்து காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம். காம்ப்ளிமெண்ட் சிஸ்டத்தில் ஃபாரின் செல் கொடுத்துருக்காங்க. சியர், அதாவது ஒரு பிளாஸ்மா மெம்பரேன் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல போயிட்டு ஒரு கேப் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல போய்ட்டு உட்காந்துக்கிறோம். இப்போ ஃபாரின் செல்ஸ் உள்ள என்ட்ராயிருக்கு. இந்த ஃபாரின் செல்ஸ் உள்ள என்ட்ரான உடனே என்ன பண்ணியிருப்பாருங்க, இந்த கிரீன் கலரில் இருக்கிறது ஃபாரின் செல்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த அடுத்து இது என்னது, ஆன்டிபாடி. இந்த ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகிட்டு அதோட ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. இங்கே பாருங்க, ஹோல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குல்லையே, அந்த ஹோல் வழியாக போயிட்டு நமக்கு ரியாக்ஷன் நடக்குது, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. நெக்ஸ்ட் என்னென்ன மெத்தடில் எல்லாம் அது ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத வந்து இங்கே 1 by 1 கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே வந்து ஃபேகோசைட்டோசிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேகோசைட்டோசிஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளமேஷன். தேர்ட் ஒன் இஸ் செல் லைசிஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நியூட்ரலைசேஷன், அக்ளூட்டினேஷன், பிரிசிபிடேஷன், இந்த மெத்தட் எல்லாமே வந்து அடுத்ததாக 4th மெத்தட் தான் என்ன சொல்கிறோம், ஃபேகோசைட்டோசிஸ். மேக்ரோபேஜ் என்ன பண்ணுது அப்படின்னா பாக்டீரியாவை என்கல் பண்ணுது, ஃபேகோசைட்டோசிஸ். இது 4th மெத்தட். அடுத்து பாருங்க, இங்கே இந்த மெத்தடில் கண்டினியூவாக இங்கே கொடுத்துருக்கிறது வந்து இன்ஃப்ளமேஷன், வீக்கம். வீக்கத்தின் மூலமாக, காயத்தின் மூலமாகவும் என்ன பண்ணும், நமக்கு நாம் இன்னேட் இம்யூனிட்டியில் நடத்தி கொடுத்தோம் இல்லையா, இன்ஃப்ளமேஷன், அதன் மூலமாகவும் நமக்கு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகி நம்மளுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். வீங்கிட்டு அதுக்கப்புறம் அது சரியாயிடுது இல்லையா. அடுத்து ஃபைனலாக கொடுத்துருக்கிறது செல் லைசிஸ், செல் சிதைவு. செல் லைசிஸ் மூலமாகவும் ஆன்டிஜன் ரியாக்ஷன் நடந்தால் அந்த செல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பர்ஸ்ட் ஆகிடும், உடஞ்சி நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். Thank you students. Thank you to all.